Hi guys, welcome to the Blue Action Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா ADM. அதாவது இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ADM இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறதுக்கோசரம் மொபைலில் ஐடிஎம்னு சொல்லுவாங்க. அது வந்து லேப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து இப்போ மொபைலுக்கு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு. இந்த ஆப் தான் அது ADMனு அடிச்சிங்கன்னா வரும். இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது. நான் வந்து ப்ரோ ஆப் யூஸ் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக ஆடு ஃப்ரீயாக இருக்கும். ப்ரோ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன் கைஸ், வந்து நீங்கள் பாருங்கள். 8 மொபைல் ஆக்ஷன் டிப்ஸ் அப்படிங்கிறதுல அது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஆப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிறதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ADM IDM இதெல்லாம் என்னங்க, ஏன் நான் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், மற்ற ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதிலே டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகுது, ஏன் நான் இந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க, இது ADMலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ADM இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஆப். ஓகேங்களா, இதை வந்து ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்னு. இந்த ட்ரேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி கதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் அந்த கதையில். அதாவது ஒரு இடத்துல ஒரு 20 செங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 20 செங்கல் இருக்குது. இந்த பக்கம் இருக்கவர் ஒரே ஆளாக அந்த 20 செங்கலை ஒரு கிலோமீட்ரு நடந்து வரணும், தூக்கிட்டு நடந்து வரணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 20 செங்கலை 20 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. யார் முதல்ல வருவா? 20 பேர் எடுத்துகிட்டு வரவங்க தான் முதல்ல வருவாங்க. ஓகேங்களா, 20 செங்கல் தூக்கிட்டு வர ஒத்தாளாக தூக்கிட்டு வரவர் லேட்டாக வருவார். அந்த மாதிரி தான். அதாவது இந்த யூசி ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டாவை அப்படியே ரிசீவ் பண்ணணும். அப்படியே ரிசீவ் பண்ணக்குள்ளே நீங்கள் யூசி ப்ரௌசர்ஸில் பார்த்துருப்பீங்க, டேட்டா வந்து சல்லுன்னு தான் ஓடும். அதாவது KB ஸ்பீடில். அப்படிங்கக்குள்ளே அந்த 20ஐயும், அதாவது ஒட்டுமொத்த டேட்டாவையும் அப்படியே எடுத்துகிட்டு வரும். அதே இந்த 20 பேர் என்ன பண்ணுறாங்க, 20 செங்கலையும் பிரித்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த கணக்கு தாங்க. நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, ADM, அந்த வேலையை தான் செய்வார். அதாவது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை வந்து பிரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிட்டாக பிரித்து அது கடைசியாக டவுன்லோட் பண்ணக்குள்ளே ஒன்று சேர்த்தோம். அதாவது என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரிவியூ இமேஜ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டவுன்லோடே போட்டு காட்டுறேன்னு, எதுக்குமே இல்லை. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஹோம் பட்டன் அழுத்திடுங்க. அந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன் பார் மேலே ஓப்பன் ஆகிட்ருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்குங்கிறது தான். யூசி ப்ரௌசர் போயிருங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ப்ரௌசராக இருந்தாலும் போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச படமோ இல்லை வீடியோவோ இல்லை ஜிப் ஃபைலோ எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, அந்த ஃபைல் என்னென்ன ஃபைல் சப்போர்ட் ஆகுங்கிறது அங்கே போட்டிருப்பேன். ஓகேங்களா, அந்த ஃபைலுக்குள்ளே போயிருங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுவீங்கள்ல, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி டவுன்லோடு போட்டு இப்படி தானே டவுன்லோட் ஆகிட்ருக்கோம் யூசி ப்ரௌசரில். உங்களுக்கு அதையும் பண்ணியே காமிச்சிட்றேன். இப்படி தானே டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே MB ஸ்பீடு ஓடுது, யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி டவுன்லோட் ஆகிறத பாஸ் பண்ணிவிட்டு இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸுங்கிறத கொடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் URLன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்னு பார்த்துடலாமா. இது எந்த ஃபைல் சப்போர்ட்டட் ரெஸ்யூம் இருக்கான்னு கேட்கும். எந்த பாத்தில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, ஃபைல் URL பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஜ் URL கிடையாது, ஃபைல் URL. அதாவது இந்த ஃபைல் இந்த URL இருந்தால் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதை காப்பிங்கிறத இப்படி ஒரு தொடுங்க. தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ADM ஒரு வைப்ரேட் ஆகிட்டு முன்னாடி வந்து நிற்கும். அதாவது அந்த ஃபைலோட இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேமு, எத்தனை MBங்கிறது சொல்லியிருக்கோம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துட்டு அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பீட்லனா 1 MBயில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் யூசி ப்ரௌசரில் போய்ட்டு, நான் இதை பாஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, யூசி ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். என்ன ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். அதே ஃபைலை நான் பாஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது, 350 kbpsலேருந்து 450 kbps வரைக்கும் தான் கிடைக்குது. அதே ஃபைலை நான் இங்கே பாஸ் பண்ணிட்டு திருப்பி போய்ட்டு இங்கே பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா 2.2 MBPS கிடைக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடுங்கிறது. அதான் எதனால அப்படின்னா அந்த டேட்டா வந்து ட்ரேட்ஸாக பிரிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 ட்ரேடாக என்னமோ சம்திங் வச்சுருக்கேன். அந்த ட்ரேட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். 6 ட்ரேட் வச்சுருக்கேன். இதை 9 ட்ரேட் வரைக்கும் நீங்கள் பிரிக்கலாம். எத்தனை அளவுக்கு நீங்கள் ட்ரேட்ஸாக பிரிக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அது பிட்டாக இறங்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு இது எல்லாமே வச்சுருங்க. ஆட்டோ ரெசியூம் கொடுத்துட்டிங்கன்னா அதே ஃபைல் நெட்டு கண்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோவாக ரெசியூம் ஆயிரும். அதுதான் இந்த ஆப்ஷன்ஸு. மற்றபடி ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஆப்பில். என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இதில் டவுன்லோட் ஆகணும், எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய ஃபைலாக இருந்தால் எம்டி ஃபைலை அலோகேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த இடத்துல போய் மெமரி அலோகேஷன் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த இடத்துல போயிட்டு இதாகும். இப்போ எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை, உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் டவுன்லோட் பண்ணேன். டெலிட் வித் ஃபைல் கொடுத்துட்டா அந்த ஃபைல் அப்படியே டெலிட் ஆயிரும். அதுதான் இந்த ஏடிஎம் ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் வீடியோஸ், டெக் வீடியோஸ் உங்களுக்கோசரம் நிறையா காத்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.